ஹலோ கைஸ், இன்னைக்கு காட் டியூப் லெவலிங் மான்வாவோட எபிசோட் 36 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அந்த இடம் முழுக்க அழிவாக இருக்கு. எல்லா மாஸ்டர்ஸும் அங்கே இருக்கிற மக்கள் அப்படி கொல்ல ஆரம்பிக்குது. அங்கே முன்னாடியே ஒரு ஆள் ஓட முடியாமல் இருப்பானா, அவனை பார்த்தோன்னே அதுவும் அப்படி நெருங்கி போகுது. அவருக்கும் அங்கே என்ன பண்ணும் தெரியல. ப்ளீஸ் யாராச்சும் காப்பாத்துங்க இப்படின்னு அவர் கதறுவாரு. ஆனால் யாருமே அங்கே வர மாதிரி இல்லை. அத்த செகண்டே அவரோட கதையும் அங்கேயே முடியுது. இன்னொரு சைடு 2 தலையோட இருக்கிற ஒரு மிருகமும் ஒரு சைடாக இருக்கும். அங்கே சைட்லேயே ஒரு லேடியும் இருக்கா. கூட இருக்கிற பையனை பார்த்து அவ கம்முன்னு இருக்க சொல்றா, அடே சவுண்டு ஒண்டி போடாத, அப்படி போட்டும் நம்ம காலி. ஆனால் இங்கே பாருங்க, 2 மணி ஆக போகுது. இது உங்கள் மெடிசனுக்கான டைம் ஆச்சு. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் இங்கே 2 மணி ஆனோடனே ஃபோனில் அலாரம் அடிக்கும். அலாரம் அடிக்கிற மாதிரி இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே 2 மணி ஆனோடனே அலாரம் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இதனால அந்த மாஸ்டரும் அப்படியே வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான், இதுலேயே அவளுக்கு புரியுது நம்ம கதை முடியுதுன்னு. சீன் அப்படியே வேற திசையை நோக்கி போகும். இந்த இடத்துல எல்லா மாஸ்டரும் அங்கே இருக்கிற ஆளுங்களை கொல்லணும் அப்படின்னு வரும். எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. முன்னாடி வரத அந்த எஸ் ரேங்க் பொண்ணு பயங்கரமாக வெட்டி சாய்க்கிறா. ஆனால் இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக இங்கே எண்டே ஆகாது, இதுங்க வந்துங்கன்னே இருக்கும். அதனால ஹானா கிட்ட கேட்குறான், ஹானா என்ன ஆச்சு, எப்போ நீ அந்த அட்டைக்கை பண்ண போற? இன்னமும் கொஞ்ச நேரத்தில் நான் அதை பண்ணுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. கொஞ்ச நேரமா என்னால் அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஆளுங்க இந்த திசையை நோக்கி வர மாதிரி இருக்கும். பார்த்தா நம்ம ஜாங்கோட ஆளுங்க தான். அங்கே ஜாங்கோட ஆளுங்க வந்தோடனே ஒரு சில செகண்ட்லேயே எல்லாத்தையுமே முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாக்கு கரெக்டான டைம் அங்கே கிடைக்கும். ஆனாவும் எல்லாரையுமே பின்னாடி வர சொல்றா, சீக்கிரம் பின்னாடி வாங்க. ஆனா ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக் பண்றா. இதனால எல்லாமே அப்படியே அழிஞ்சு போகுது. ஆனா இப்பயும் ஃபைட் முடியல. மேல பாருங்க, போர்ட்டல் வழியா இன்னமும் வந்துங்கன்னே இருக்கு. இது எண்டே ஆகாத மாதிரி தான் இருக்கு. இன்னொரு சைடு அந்த எஸ் ரேங்க் பொண்ணும் நம்ம லீ கிட்ட கேட்குறா, ஆமா லீ நீ கண்டுபிடிச்சியா இல்லையா? ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம லீயும் அவனோட மேஜிக்கை வச்சு இதோட கனெக்ஷனை கண்டுபிடிக்கிறான். ஏன்னா இதுங்க தொடர்ந்து வந்துங்கன்னே இருக்குல்ல, இதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் இருக்கும். அந்த டஞ்சனை ஒண்டி நம்ம மூடிட்டா போதும், நம்மளால அசால்ட்டா இது எல்லாத்தையுமே மூட முடியும். அதே மாதிரி கண்டுபிடிக்கிறான். அந்த டஞ்சன் வேற எதுவும் இல்லை, நம்ம ரின்னு என்டர் ஆயிருக்க எஸ் ரேங்க் டஞ்சன் தான். ஆனா சடனா ஒரு விஷயம் உனக்கு ஃபீல் ஆகும். இதனால ஆளு ரொம்ப பயந்து போயிடறான். அந்த எஸ் ரேங்க் டஞ்சன்ல ஏதோ ஒரு விஷயம் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. அந்த விஷயத்தோட மானா இருக்கே, அது சொல்ல முடியல. அது பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்பதான் அந்த எஸ் ரேங்க் டஞ்சன்ல என்ன ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அந்த எஸ் ரேங்க் டஞ்சன்ல தான் லிலித் அப்படின்னு ஒரு டீமன் இருக்கு. அதுவும் ரின்ன பாத்துக்கினே சொல்லுது, பரவாயில்ல நீ தான் எனக்கு பர்ஃபெக்டான சாக்ரிஃபைஸா இருக்க போற. அங்க ரின்னு வசமா மாட்டின்னு இருக்கா. சீன் அப்படியே நம்ம சியூக்கு நோக்கி வரும். சியூக்கு ஒரு பெரிய அட்டாக் அங்க பண்ணிருப்பான். இதனால ஆளும் அப்படியே மயங்கி போறான். அங்க பெக்குக்கும் என்ன பண்ணும் தெரியல. சியூக் அப்படின்னு கத்தி பாக்குறாரு. ஆனா அப்பயும் நம்ம சியூக்கு எழுந்துக்கிற மாதிரியே இல்ல. ஒரு சைடு அவரோட நெஞ்சில இருக்க அந்த நீடல்ஸ் அவரு பாக்குறாரு. இதை வச்சு நம்ம சியூக்க ஹீல் பண்ண முடியும். ஆனா அதே டைம்ல இதை எட்டா அவ்வளவுதான், அவரோட கதையும் முடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுக்கலான்னு பெக்கு போவாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ தடுக்கிறான், வேணாம் பெக், ஏன்னா இதனால நீங்க தான் ஆபத்துல மாட்டிப்பீங்க. நான் ஒன்றும் உங்களை ஆபத்துல போட விரும்பல. ஆனா நான் ஆல்ரெடி சாகிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். அதனால என்னை பத்தி கவலைப்படாத. அதனால என் உடம்புல இருக்க இந்த நீடல நீ பயன்படுத்திக்கோ. டைரக்டர் நீங்க ஒன்றும் அப்படி பண்ண வேணாம், ஏன்னா அதே மாதிரி இன்னமும் என்கிட்ட இருக்கு. அதை வச்சு அவனை ஹீல் பண்ணக்கு அப்புறம் தான் ரொம்பவும் நிம்மதியா இருக்கு. அங்க பெக்கும் இதை பார்த்துக்கினே யோசிக்கிறாரு, என்னால இன்னமும் இவனை பார்த்து ஆச்சரியமாகாம இருக்கவே முடியல. நான் அந்த நீடல் இந்த டெக்னிக் அந்த செயின்டஸ் அவங்களோட டெக்னிக், லுடோரியாவோட அந்த டெக்னிக், அது எப்படி இவன் கிட்ட இருக்கு? 13 ஹீரோஸ்ல ஒருத்தங்களா இருந்த அந்த பர்சன் லுடோரியா, அவங்க கிட்ட ஒண்டிதான் இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஹீலிங் நம்ம சியூ கிட்ட எப்படி இருக்கு? இதுக்கப்புறம் நம்ம சியூக்கு எழுந்துக்கும் போது பெக் அங்க கேட்குறாரு, அம்மா சியூக்கு நீ இப்போ எங்க போலான்னு இருக்க? நீ இப்படி சொல்லாத, நீ இந்த மாதிரி கண்டிஷன்ல போயிட்டு மக்களை காப்பாற்ற போறேன்னு. ஏன் எதுக்காக நீ இப்படி பண்ண இருக்க? இல்லை, நான் ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராமிஸை பண்ணியிருக்கேன், அதை நிறைவேற்றணும். அதனால இப்போதைக்கு இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க. சீன் அப்படியே லலித்தை நோக்கி வரும். லலித்தோ அங்கே ரின்னை பார்த்துன்னு சொல்கிறான், உண்மையை சொல்லியே ஆகணும், ஏன்னா நீ தான் இந்த இடத்துல எனக்கு பர்ஃபெக்டான சாக்ரிஃபைஸாக இருக்க போற. ரொம்ப வருஷமா எனக்கு போரிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுறியா? நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா ரொம்ப வருஷமா நான் இங்கே தான் இருக்கேன். என்னால் இந்த இடத்த விட்டு வெளியில் போக முடியல. அப்படி உன்னோட பாடி எனக்கு கிடைச்சா என்னால் இந்த இடத்த விட்டு வெளியில் போக முடியும். அங்கே லிலித் வரும்போது அந்த ஆறா பெரிய அளவுல பயங்கர கொடூரமா இருக்கும். அந்த ஆறா எந்த அளவுக்கு இருக்குன்னா என்னால மூவ் கூட பண்ண முடியல, ஈவன் சவுண்ட கூட கொடுக்க முடியல. எனக்கும் அந்த டீமனுக்கும் எந்த அளவுக்கு
பவர் டிஃபரன்ஸ் இருக்குன்னு இதுலயே எனக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த டீமனை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அந்த பயத்தை அவளுக்கும் காட்டிக்காம செம்ம வேகமா அவ தாக்குறா. ஆனா அதனாலயும் அந்த டீமனுக்கு எதுவுமே ஆகல. என்னப்பா ஆச்சு? பரவாயில்ல, உன்னால நல்லாவே என்னோட ப்ரெஷரை தாங்க முடியுது. உண்மையை சொன்னா என் முன்னாடி இருக்க இந்த உமன் இவ வந்து ஹியூமனே கிடையாது, ஒரு மாஸ்டர், அதாவது ஒரு டீமனு. இந்த மாதிரி ஒரு டீமனை என்கிட்ட இருக்கிற எபிலிட்டியை வச்சு ஹேண்டில் பண்ண முடியுமா அதுவும் எனக்கு தெரியல. அங்க டைஜியோட பவரை பயன்படுத்தும் போது அங்க டீமனும் ரொம்ப ஆச்சரியமாவுது. அட இந்த பவர் இது வந்து எப்படி உன்னால பயன்படுத்த முடியுது? நான் இந்த பவர் இது வந்து காட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பவர். ஒரு சைடு ரின்னுக்கும் அங்க புரியுது இந்த பவரை வச்சு தோக்கடிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான். இந்த டீமனுக்கு என்னோட பாடி வேணும், என்னோட பாடி ஒண்டி அதை அடைஞ்சா அவ்வளவுதான் இந்த உலகமே ஆபத்துல போயிடும். அப்படி நடக்க நான் விட மாட்டேன். இப்பயும் அவளோட கை பயங்கரமா அங்க ஷேக் ஆகுது. இருந்தாலும் அவ நம்பிக்கை இழக்காம அப்படியே அவ கழுத்துல கத்திய வைக்கிறான். அப்படியே வெட்டி மொத்தமா முச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான் அவளையே. ஏன்னா நான் இங்க இறந்து போயிட்டா அவளுக்கு பாடி கிடைக்காது. இறந்து போன உடலை வச்சு அவளால கண்டிப்பா எதுவுமே அங்க பண்ண முடியாது. என்னம்மா உன்னோட கதையை நீ முடிக்கலாம் அப்படின்னு பாக்குறியோ? அதுக்கு நான் விட்டாதானே. அந்த இடத்துல அந்த டீமன் அதோட பவரை வெளிப்படுத்தும். ஒரு பயங்கரமான பவரும் அப்படியே வந்து அங்க பிடிக்குது. செயின்ல கட்டி போட்ட மாதிரி 2 நாள் அங்க எதுவுமே பண்ண முடியல. நீ என்ன பண்ணலான்னு ட்ரை பண்றன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உன்னையே நீ கொண்டுட்டா என்னால உன்னோட பாடியை அடைய முடியாதுல. நல்ல பிளானா இருக்கு. ஆனா அப்படி பண்ணிட்டா எனக்கு வந்து அது பிரச்சனையா இருக்கும். அதனால கண்டிப்பா நான் வந்து உன்னை சாக விட மாட்டேன். அதே மாதிரி ரொம்பலாம் பயப்படாத. ஏன்னா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த விஷயம். ரெண்டும் அங்க யோசிக்கிறான். இல்ல கண்டிப்பா என்னால அப்படியே விட முடியாது. நான் இப்போ வந்து ஏதாச்சும் பண்ணணும். அங்க டைஜியோட பவரை அப்படியே வெளிப்படுத்துறான். டைஜியை வச்சு எப்படியாச்சும் அங்க ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அங்க செயினோட கட்டி இருக்கனால அவளைக்கும் அங்க எதுவுமே பண்ண முடியல. ஆனா இதை பார்க்குற அந்த டீமன் இன்னமும் தான் அங்க கடுப்பாகுது. என்ன இது ஒரு மாதிரி ரொம்ப அனோயிங்கா இருக்கு. நீ பயன்படுத்துற இந்த பவர் இது காட்ஸோட பவர் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு ஃபேக்கான பவர். நீ என்ன பண்ண ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா இந்த விஷயத்தினால எதுவுமே மாறாது. இங்க ரெனுக்கும் என்ன பண்ணும் தெரியல. அப்படியே கண்ணை மூடும் போது திடீர்னு இவங்க இருக்கிற அந்த ஸ்பேஸே அப்படியே உடையும். அங்க ஒரு பெரிய கையும் அப்பியர் ஆகுது. அந்த கையும் டைரக்டா டீமனா அப்படியே பிடிக்குமா. இதை பார்க்கற அந்த டீமன் ரொம்ப ஆச்சரியமாகுது. ஆமா யாரா இவன்? இவன் இப்படி ஸ்பேஸ் பேரியர் இதெல்லாம் வச்சுக்கணும் தான்? இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமா நீ யாரு? நான் யாரு நான் கேட்கிறேன். நான் எதுக்கு வந்தேன்னா ஒருத்தங்களுக்கு ப்ராமிஸ பண்ண. ஈவன் இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் எல்லாருமே உன்னை அபண்டன் பண்ணிட்டு போனாலும் நான் வந்து கண்டிப்பா உன் கூட நிப்பேன். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ரின்னு சீனா நம்ம ஹீரோ தான் அந்த பேரியர் எல்லாத்தையுமே உடைச்சிங்கன்னு வந்திருப்பான். இப்போ அந்த டீமனோட கழுத்தையும் அப்படியே நெரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த டீமனு கேக்குது, ஆமா எப்படி நீ என்னோட பேரியரை உடைச்ச? நீதானா? உன்னாலதான் இந்த பொண்ணுக்கும் காட்ஸோட அந்த பவர் பத்தி தெரிஞ்சிருக்கா. ஆனா நான் விட மாட்டேன். அந்த இடத்துல பெரிய அளவுல பவர் அது வெளிப்பத்தோம். நீ அவ்வளவுதான், நீ மியர்லி ஒரு ஹியூமன் தான். உன்னால பெருசா என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி எப்படி உன்னால காட்ஸோட பவரை பயன்படுத்த முடியுது? கியூரியஸா இருக்கியோ? சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்தேன், கத்துக்கினேன், அவ்வளவுதான். இதுக்கு நான் சிரிக்கணுமா? இதுக்கு சிரிப்பே எனக்கு வரல. அதே மாதிரி எப்படி ஒரு ஹியூமன் கிட்ட இந்த மாதிரி பவர்ஸ் இருக்கு? இது கண்டிப்பா ஒரு பொய்யா தான் இருக்கும். அவன் சொன்னது உண்மையே கிடையாது. அதே மாதிரி நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் ஆல்மைட் அப்சல்யூட் பீயிங்கோட டாட்டரு. அதனால உன்ன மாதிரி ஒரு மனுஷனை கிழிச்சு போறதெல்லாம் எனக்கு மேட்ரே இல்ல. அப்படியே துண்டு துண்டாக்க போறேன். அப்படியே மேல போகும்போது ஒரு பயங்கரமான வியூஸ் அப்படியே பரவுது. அங்க இப்பதான் இந்த லேடியை பத்தி நம்மளுக்கு தெரியுது. இந்த டீமன் வந்து இருக்குல்ல, இது வந்து லிலிதா. இது இந்த உலகத்துல சேர்ந்த டீமனே கிடையாது. இது காட்டிப் உலகத்துல இருந்து எப்படியும் இங்க வந்திருக்கு. இதுக்கப்புறம் அது வரும்போது பயங்கரமா அதோட பவர்ஸை வச்சு கண்ணா பின்னா தாக்கும். அங்க ஜஸ்ட் மிஸ் எப்படியும் அங்க இங்க நம்ம ஹீரோ அங்க தப்பிக்கிறான். ஆனா இன்னமும் அவனுக்கு புரியாத விஷயம், எஸ் ரேங்க் டஞ்சன்ல எதுக்காக காட்டிப்ல இருந்து வந்த ஒரு பர்சன் இருக்கணும்? அங்க லிலித்தும் செத்துப்போ இப்படின்னு பயங்கரமா அங்க தாக்குறா. இன்னொரு சைடு தப்பிச்சுக்கினே அந்த டாகை பத்திலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிபரஸ் அப்படின்னு ஒரு பெரிய டீமன் அவன் சந்திச்சிருப்பான். அதுவும் இதே மாதிரி தான் எஸ் ரேங்க் டஞ்சன்ல இருந்திருக்கும். அதுவும் எஸ் ரேங்க் டஞ்சனு. இந்த லிலித் இதுவும் எஸ் ரேங்க் டஞ்சன்ல இருக்கு. அதே மாதிரி சியோல ஏகப்பட்ட போர்ட்டல் இப்போ அப்பியர் ஆயிருக்கு. மாஸ்டர்ஸும் அப்படியே குவிதுங்க. எல்லா இன்சிடென்ட்டும் ஏதோ ஒரு வகையில எல்லாத்தோட இணையுது. இது எல்லாத்துக்குமே காரணம் லிலிதா. அங்க லிலித்தும் பறந்து தாக்க வரும்போது நம்ம ஹீரோவும் யோசனை இருக்கான். எனக்கு இப்பயும் புரியல, இதுக்கு பின்னாடி இருக்கிறது பேண்டமோனியமா? பேண்டமோனியமோட கோலும் இதானா? அந்த டீமனை பத்தி பேசின விஷயம் அது வந்து இந்த லிலிதா. அங்க லிலித்தோ மேல பறக்கும் போதே சொல்றான், ஆமா எவ்வளவு நேரத்துக்கு ஒரு எலி மாதிரி அங்க இங்கன்னு பொந்துல ஓடி ஒளிய போற? ஆனா நம்ம ஹீரோ அவளைக்கும் அதை வந்து கண்டுக்கல.
சியுக்கு அவனோட பாடி கண்டிஷனை பத்தி தான் யோசிக்கிறான். ஆல்ரெடி நிலைமை மோசமா தான் இருக்கு அவனுக்கு. இதுக்கு முன்னாடியே ஓடி வரன் பேர்ல அதிகமாக ஸ்டாமினா போயிருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல வானு கூட சண்டை போடும் போது ஹசு டிராகனோட கிக்கு அதுவும் தண்டரையும் பயன்படுத்திருப்பான். பெரிய அளவுல எனர்ஜியும் அங்க போயிடுச்சு. இதை பத்தி இவன் யோசிக்கும் போது திடீர்னு அந்த டீமனும் பயங்கரமான ஒரு பவர் வெளிப்படுத்தும். அதுவும் செம்ம பெரிய பவரா இருக்கு. அதை பார்க்கும் போதே நம்ம ஹீரோக்கு தெரியுது அவ்வளவுதான், லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் இதை டாச் பண்ண முடியாது. நம்ம என்னோட பாடியும் முழுமையா ரெக்கவர் ஆகல, வேற வழியில. உடனே ஹெர்குலஸ் உடைய டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அதை அவன் பயன்படுத்துறான். அதுல ஹெவன் டிஸ்ட்ராயிங் ஃபிஸ்ட பண்ணோனே அடுத்த செகண்டே முன்னாடி வந்த அந்த பெரிய அட்டாக்கும் அப்படியே சின்ன பின்னமாவுது. அங்க இதை பார்க்குற அந்த டீமனால எதையுமே நம்ப முடியல. எப்படி இது இம்பாசிபிள்? ஒரு மனுஷனால என்னோட டெக்னிக்கை எப்படி தடுக்க முடியும்? அதுவும் வெறுமா டிவைன் பவர்ஸை வச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோக்கு அந்த டீமனை பத்தி இப்பதாங்க தெரியுது. இது காட் டிப்ல இருந்து வந்த லிலித் இந்த பேண்டமோனியம் காட் டிப் மூணுமே ஏதோ ஒரு வகையில லிங்க் ஆயிருக்கா என்ன? அந்த வானு டீமனை ரெசரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அந்த டீமனு இந்த லிலித்தா இருக்கு. அங்க இங்கன்னு எல்லா பசலையும் எடுக்கும் போது எல்லாமே மேட்ச் ஆகும் போது இப்படிதான் இருக்கு. இன்னொரு சைடு அந்த டீமனோட கையெல்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. அதை பார்த்துக்கினே அவ சொல்றான் இது இம்பாசிபிள். எதுக்காக? எனக்கு ஒரு மாதிரி பயம் வர மாதிரி ஃபீல் ஆகுது. நான் யாரு? நான் லிலித். எனக்கு பயமா? இல்ல, நான் தான் அப்சல்யூட் பீயிங்கோட டாட்டர். அப்படி இருக்கும் போது என்ன பார்த்து தான் மற்றவங்க பயப்படுவாங்க. அங்க இதே மாதிரி பெரிய அளவுல அவ பவரை வெளிப்படுத்தும் போது அங்க இங்கன்னு கண்ணா பின்னான்னு படம். சியுக்கு அவனோட வேகத்தை வச்சு எப்படியோ கண்ணா பின்னான்னு அந்த அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறான். இன்னொரு சைடு ரின்னுக்கும் அவங்க பயமா இருக்கு. சியு கிட்ட அவ கத்துறா, சியுக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு எப்படியாச்சும் எனக்கு கொன்றுங்க. ஏன்னா என்னதான் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கண்டிப்பா அவளை உங்களால பீட் பண்ண முடியாது. ஆனா இதை கேட்கிற நம்ம சியுக்கு, ஹேய் நீ வந்து நான்சென்ஸா இந்த மாதிரி எல்லாம் விஷயத்த சொல்லாத, உன்னை எப்படி என்னால கொல்ல முடியும்? அங்க சண்டை போட நம்ம ஹீரோ கலைச்சு போகிறான். அங்க லிலித்தும் ரின்னை பார்த்து சொல்றான், வாய மூடு, நீ வந்து ஜஸ்ட் ஒரு சாக்ரிஃபைஸ் தான், அதனால தேவையில்லாம உன்னோட உயிரை எடுக்கிறத பத்தியோ இல்ல வேற ஏதாச்சும் பேச பார்த்த அவ்வளவுதான் பாத்துக்கோ. அங்க இதே மாதிரி அட்டாக் தொடர்ந்து நடக்கும். எப்படியும் நம்ம ஹீரோ தடுத்து தப்பிச்சுக்கின்னு இருக்கான். இன்னொரு சைடு லிலித்தும் அவங்க சொல்றான், நீ வந்து வேல்யூபிளான ஒரு சாக்ரிஃபைஸ், அதனால கண்டிப்பா நான் உன்னை கொல்ல மாட்டேன். அதே மாதிரி நான் தாக்குற அந்த தாக்குதலும் அந்த பொண்ணு மேல பல்லான்னு போகும்போது நீ அங்க பிளாக் பண்ற. இதுல இருந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா வந்திருக்கு. இன்னொரு சைடு ரின்னு சொல்றான், அம்மா சியுக் நீங்க ஓகே தானா? என்னை பத்தி நீ கவலைப்படாத, நான் ஓகே தான். ஐயோக்கு உங்ககிட்ட இப்பயும் சான்ஸ் இருக்கும் போதே கொன்றுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீ சொல்லாத. இல்ல ஃபர்ஸ்ட் உங்க நிலைமைய பாருங்க, உங்க நிலைமை ஆல்ரெடி மோசமா இருக்கு. ஆல்ரெடி நிறையவே பேட்டில் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிலைமையில எப்படி உங்களால அந்த டீமனை தோக்கடிக்க முடியும்? அதனால சொன்னா கேளுங்க, அந்த டீமனோட என்னோட உடம்புல வந்துச்சுன்னா அவ்வளவுதான், இந்த உலகமே அழிய வாய்ப்பு இருக்கு. சொன்னா கேளுங்க, என்ன கொண்டுட்டா எல்லா விஷயமும் ஏண்டாயிடும். தயவு செஞ்சு கொள்ளுங்களேன். ரென்னு தயவு செஞ்சு சாகுறத பத்தி பேசாத, நான் அப்படி நடக்கவும் விட மாட்டேன். ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி விஷயம் நடக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். ஏன்னா நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு ஒன்னாதான் போக போறோம். ஆனா சியுக்கு இப்படின்னு அவ சொல்லும் போது அந்த டீமனும் பைண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல அவ்வளவுதான், அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அறை அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அங்க லிலித்தோட அந்த வாய்ஸும் கேக்குது, நீ வந்து அந்த உமனை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ண உன்னோட பாடியை வச்சு. ஆனா இதுக்கு மேலேயும் அந்த உமனோட பாடி எனக்கு சொந்தம். நான் அவ உனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனவன் நினைக்கிறேன். என்ன பண்றது, இப்ப அவ எனக்குள்ள இருக்கா. இது கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்க அடிக்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள அங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரின்னோட உடம்புல அந்த டீமன் வந்து இருக்கு. இத பாக்குற நம்ம ஹீரோ அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. என்ன இது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குல்ல. ஏன்னா சர்ப்ரைசிங்லி ஒன்னு மேல ஒன்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா ஏற்பட்டுனே இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு உன்னால இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நீ ரொம்ப லேட்டு. ஏன்னா ரின்னோட உடம்பு இப்போ என் கிட்ட இருக்கு. நம்ம ஹீரோ உறைஞ்சு போய் நிற்கும் போது அதை பார்க்குற அந்த டீமன் பயங்கரமா அங்கே சிரிக்குது. நான் சொல்லி ஆகணும், உன்னோட ரியாக்ஷன் இருக்கே அது உண்மையிலேயே நல்லா இருக்கு. உன் முகத்துக்கு அந்த ரியாக்ஷன் நல்லாவே சூட் ஆகுது. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், உண்மையிலேயே இந்த லிலித் வந்து ரின்னோட பாடியை டேக் ஓவர் பண்ணிச்சா என்ன? இப்படி இதை பத்தி யோசிக்கும் போது லிலித் அங்க பயங்கரமா தாக்கும். ஜஸ்ட் மிஸ் எப்படியும் அவன் தப்பிக்கிறான். என்ன ஆச்சு ஹியூமன், என்ன விஷயத்த பத்தி நீ யோசிக்கிற? அட்டக்கும் கீழே பட அவ்வளவுதான், அந்த இடமே தாரமட்டமா லீது. அந்த புகையா இருக்கும் போது அவ கேட்கிறான், பொண்ணை உனக்கு காப்பாத்தணும்னு அவ்வளவு ஆர்வமோ? ஆனா அப்படி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொல்லணும். அதே மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு தொடர்ந்து இந்த மாதிரியே டாச் பண்ணிக்கினே இருக்க போற? நீ லவ் பண்ற இந்த பொண்ணை உன்னால காப்பாற்ற முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கோ? அதனால தான் அட்டாக் பண்ண முடியாம அங்க இங்கன்னு டாச் பண்றியா என்ன?
உன்னோட சோர்ந்து போன உடம்ப வச்சு என்ன உன்னால தோக்கடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? கண்டிப்பா முடியாது. அங்க கைய லைட்டா அங்க தூக்கும் போது ஒரு பயங்கரமான ஆறா வெளிப்படும். அப்படியே லலித் அவங்க சொல்றான், நீ அப்படியும் என்னை கொல்றதுக்கு நீ ட்ரை பண்ணன்னு வச்சுக்கேன், என்னை கொன்னுட்டனே வச்சுக்கோயேன், இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ரின்னு அவளும் தான் இறந்து போவா. என்ன ஆச்சு? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல இப்படின்னு இவ சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இப்போ நம்ம ஹீரோ ரின்னை காப்பாற்றணும்னா அந்த இடத்துல லிலித்தை எப்படியாச்சும் அவன் கொல்லணும். கொன்னுட்டா அந்த டீமன் இறந்து போயிடும். ஆனா அதே டைம்ல ரின்னும் இறக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஹீரோ ரொம்ப வீக்கான நிலைமையில இருக்கான். இந்த மாதிரி டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான்? அதே மாதிரி நம்ம ஹீரோவும் வேற லெவலான ஃபார்முக்கு போவான். அது எல்லாமே இதுக்கப்புறம் தான் வரும். தப்பி தவறி கூட மிஸ் பண்றாதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.